இருக்க மாட்டாங்க. இதில எது வேணா பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம். சில காதல்ல பையன் ரொம்ப ஜென்யூனா, உண்மையா லவ்வரா இருப்பான். ரொம்ப நல்லவனா இருப்பான். பொண்ணு கெட்டவங்களா இருப்பாங்க. சிலதுல பொண்ணு ஜென்யூனா நல்லவங்களா இருப்பாங்க. பையன் கெட்டவங்களா இருப்பாங்க. புரிஞ்சுச்சா? இந்த காம்பினேஷன் டெட்லி காம்பினேஷன். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ இதில வாழும்போது ஒருத்தன் உண்மையா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணு உண்மையா இருக்குன்னு நெனச்சுக்கின்னே இருப்பான். ஆனா அந்த பொண்ணு உள்ளோ அது உண்மையா இல்ல. அப்போ ஒரு காலகட்டத்தில அந்த பொண்ணு இந்த பையன் நமக்கு லாபம் இல்லன்னு தெரிஞ்சுச்சுன்னா, சடனா பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப நல்லவனா இருக்கிறவனுக்கு வலி வரது மட்டும் இல்லாம, அவன் உண்மையான லவ்வர், ட்ரூ லவ்ன்ற தொட்டே வலி 10 மடங்கு இருக்கும். சாதா லவ்வர விட உண்மையான லவ்வருக்கு 10 மடங்கு வலி இருக்கும். அந்த வலியால அவன் எவ்வளோ கதறி, கஷ்டப்பட்டு துடிச்சாலும், அந்த பொண்ணு கண்டுக்காம போய்க்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு செல்ஃபிஷ்ஷான பொண்ணா இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணு இவனுடைய வலி தெரியாது. அது உண்மையான லவ்வா இருந்தா கண்டுக்கவும் கண்டுக்காது. அப்போ அவன் வலி தெரிஞ்சாலும், எனக்கு வேண்டியது உன்கிட்ட இல்ல. என் வாழ்க்கை எனக்கு முக்கியம்னு சொல்ட்டு, அது பாட்டுன்னு போய் வாழ்க்கைய நல்லா வாழ்ந்துக்குன்னே உட்காந்துருக்கும். அது யாருன்னா ஒரு பணக்கார பையன், இல்ல அப்ராட்ல இருக்கிற பையன் யாருன்னா கிடைச்சுட்டாங்கன்னா, இன்னும் நல்லாவே ஜாலியா வாழ்ந்துக்குன்னே இருக்கும். இவன் கஷ்டப்படுறத பத்தி கண்டுக்கவே கண்டுக்காது. நான் உன்ன விட்டு போமாட்டேன். நீ தான் என் உயிர். உனக்காக தான் வாழ்றேன். அந்த காதல் பண்ணும்போது சொன்ன ஒரு உண்மையான ஆத்மாக்குள்ள போன விஷயங்கள்லாம், இப்போ கேட்டா அதெல்லாம் ஒரு டயலாக் மாரி சொல்லும். அதெல்லாம் வெறும் டயலாக் அவ்வளோதான். அப்போ இதில யார காப்பாத்த பார்க்குறேன், அந்த உண்மையான லவ்வர் ரொம்ப நல்லவனாவும், ரொம்ப உண்மையான இருந்த அந்த பையனும், அந்த பொண்ணையும் தான் நான் காப்பாத்த பார்க்குறேன். நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்போ ஒரு வாட்டி ஒரு பால்ல ஒரு துளி விஷம் போனா அந்த பால் வேஸ்ட்டு தானே. ஒரு சின்ன இண்டிகேஷன் கிடைச்சிருக்கும் அந்த பொண்ணு கெட்ட பொண்ணுன்னு. அப்ப கூட அந்த பொண்ணையே நெனச்சுக்கினே நல்ல பொண்ணு தான். அவ நல்ல பொண்ணு தான். அவ நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு 10 வருஷம் வேஸ்ட் பண்ணவங்களா இருக்கிறாங்க நெறைய. அதே மாரி தான் பொண்ணு. பையன் கெட்டவனா ஒரு டிராப் விஷம் வச்சா வேஸ்ட்டு தானே. அந்த பையன் கெட்டவனா, இல்ல அந்த பையன் நல்லவன் தான், நல்லவன் தான் சொல்லிட்டு ஏங்கின்னு அவனுக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மாரி வருஷக்கணக்குல தொலைச்சுடுவாங்க. அதுல ஒருத்தர் தான் நான் அந்த அகத்தியன்னு ஒரு டைரக்டர். செம்ம டைரக்டர் ரொம்ப புடிக்கும். கோகுலத்தில் சீதை, இந்த விடுதலை அந்த படம்லாம் விடுகதைன்ற படம்லாம் எடுத்தார். அவர் வாழ்க்கை அவர் இன்டர்வியூல சொன்னாரு. 10 வருஷம் என் வாழ்க்கை அப்படியே இந்த யூஸ்லெஸ் லவ்வால போயிடுச்சு. இந்த மாரி ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டா. அது மாரி காதல் கோட்டை ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் அது. இந்த மாரி யாருனா மாட்டிக்க போறீங்க. எனக்கு அந்த அகத்தியன் கூட என்ன வந்து பார்த்து அத சரி பண்ணி இன்னும் நெறைய படம் எடுக்கணும்னு ஆசை. அவ்ளோ டேலண்டான ஒரு டைரக்டர். அந்த மாரி யாருனா மாட்டிக்கினீங்கன்னா, ரொம்ப நல்லவனா இருந்து கெட்ட பொண்ணுகிட்ட தயவுசெய்து உங்களால மீள முடியலன்னா, வந்து சிகிச்சை எடுத்து கம்ப்ளீட்டா வெளில வர வச்சுடுவேன். எனக்கு 1 வாரம் போதும் உங்கள வெளில வர வைக்கிறதுக்கு. பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு நேரா பாருங்க. மத்தவங்கலாம் உஷாரா இருங்க. டாக்ஸிக் லவ்வா உடனே வெளில வர பாருங்க. அடுத்த வீடியோல